முல்லைத்தீவில் அந்த இளைஞனுக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக வந்து தமிழரசு கட்சி வந்து இவ்வாறான போராட்டத்தை காசோட வந்திருக்கிறேன் பேர் நிலப்பட பேர் எந்த கட்சி தரப்போகுது எனக்கு இந்த காசை வச்சு நான் என்ன வேண்டலாம் வணக்க மக்களை, நான் விஜய் பிறகு. இப்போ நான் எங்க நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாவகச்சேரி நகரத்தில் நிற்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு 18ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 தமிழரசு கட்சியால வந்து வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து கடையடைப்பு போராட்டத்துக்கு வந்து அழைப்பு கொடுத்திருந்தாங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு வந்து முழுமையாக தமிழர்கள் பிரதேசம் முழுக்க வந்து கடையடைப்பு போராட்டம். அது மட்டும் இல்லாம முல்லைத்தீவுல அந்த இளைஞனுக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக வந்து தமிழரசு கட்சி வந்து இவ்வாறான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. நிச்சயமாக வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து அவங்களுடைய என்ன சொல்றது கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்த முதல் ஏற்கனவே 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. 15ஆம் தேதி வந்து சில காரணங்களால பிற்போடப்பட்டு என்ன சொல்றது 18ஆம் தேதிக்கு இந்த வடக்கு கிழக்கு தழுவிய கடையெடுப்பை வந்து பிற்போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு 18ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 இன்றைக்கு வந்து முழுமையாக கடையெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் வந்து சாவகச்சேரியில நின்று கொண்டிருக்கோம். சாவகச்சேரியில வந்து கூடுதலாக பாத்தீங்கன்னா 2 கருத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பா பாருங்க, சாவகச்சேரியில வந்து ஒரு சில வியாபாரிகளும் ஒரு சில குறிப்பிட்ட பொதுமக்களும் வந்து இந்த கடையெடுப்பு போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. ஒரு சில நபர்களும் வந்து ஒரு சில வியாபாரிகளும் வந்து இந்த கடையெடுப்புக்கு எதிராக வந்து கடைகளை திறந்து வியாபாரங்களை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி காணக்கூடிய மாதிரி. நிச்சயமாக எதுவானாலும் ஒரு தமிழர்களுக்கு நடந்த ஒரு அநீதிக்கு எதிராக வந்து எல்லாருமே ஒற்றுமையா நிக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஆனா இது அவர்களுடைய வியாபார அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அது அடிப்படையில வந்து நாங்க வந்து எங்களால் இயன்றது சாவகச்சேரியில் இப்போ என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்ற அது சம்பந்தமான வீடியோ பதிவு தான் போட முடியும். அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த என்ன சொல்றது இந்த கருத்தால் தொடர்பாக கருத்து சொல்ல முடியாது. எதுவானாலும் ஒட்டுமொத்த பெரும்பான்மை தமிழ் மக்களோட நாங்களும் சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு சாவகச்சேரியில் நடந்த அனைத்து விடயமான விடயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாவகச்சேரி நகரம் வந்து வளமை போல இயங்கிட்டு வந்து சாவகச்சேரி பஸ் ஸ்டாண்ட்.
பழமையாக வந்து தேங்காய் சந்தையில் அதிகமான வியாபாரம், அதாவது தேங்காய் விற்கிறவர்கள் வந்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் அதிகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கு வந்து என்ன சொன்னாலும் மக்களுக்கு வந்து ஒரு கருத்தாளன்ற ஒரு செய்தி வெளியானதால் மக்கள் வந்து பொதுவாக வந்து சந்தைகளுக்கு போகிறத வந்து விரும்பி கொள்ள மாட்டாங்க, அதை தவிர்த்து கொள்வாங்க. அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வியாபார நிலையத்திலும் வந்து அதிகமான மக்கள் காணப்படலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி சந்தை முழுமையாகவே மூடப்பட்டிருக்கு. வியாபாரத்தை வந்து தவிர்த்திருக்காங்க மரக்கறி வியாபாரிகள். அதை சரி இதில் இருக்கிற என்ன சொல்கிறது உடுப்பு கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலசர கடை வியாபாரிகள் வந்து முழுமையாகவே இந்த வந்து கருத்தால் வந்து அனுஷ்டிக்கிறாங்க. முழுமையாக தங்களுடைய கடையை வந்து கூட்டியிருக்காங்க. என்ன சொல்கிறது மரக்கறி சந்தை வியாபாரிகளோட சேர்ந்தவர்களும் வந்து முழுமையாக வந்து இந்த கருத்தால் வந்து அனுஷ்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் ஏகப்பட்ட மரக்கறி, இப்போ கருத்தாலன்றாலும் மரக்கறி ஒன்றையும் காணும். ஃபுல்லாக மக்களும் நிரம்பி நிற்கிற இடம் வந்து இன்றைக்கு வெறிச்சோடி காணப்படுது இந்த கருத்தால் காரணமாக. கடைகளில் வந்து பாதி தொகுதி கடைகள் திறக்கப்பட்டிருக்கு, பாதி கடைகள் வந்து திறக்கப்படலை. சில நபர்கள் வந்து இந்த கருத்தாளுக்கு வந்து தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்காங்க. எப்படியானாலும் மக்களுடைய என்ன சொல்ல வரவு வந்து நகரத்தை நோக்கிய வரவு வந்து குறைவாக இருக்குன்னு சொன்னால் கருத்தாளன்ற ஒரு பேர் வந்து என்றைக்குமே பொதுமக்கள் தான் முடிவெடுக்கிறது கருத்தால் வந்து. அதன் அடிப்படையில் வந்து மக்களே புரிஞ்சு கொண்டு கருத்தால் வந்து அனுஷ்டிக்கிறாங்க கூட எனக்கு தெரியுது. மக்கள் வந்து பெருசாக சந்தையை நோக்கியோ வியாபார தலங்களை நோக்கியோ வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை, மிக குறைவாக இருக்குது. கடையெல்லாம் முழு கடையிலும் திறந்துகொண்டிருப்படுது. பழக்கடைகளோ மரக்கறி கடைகளோ மற்ற புலவ கடையோ ஃபேன்சி கடையோ எல்லாம் திறந்து கொண்டே படிப்படியாக திறந்து கொண்டே இருக்கின்றோம். கர்த்தால் என்றத ஒரு விடயம் இந்த சரியான முடிவு இல்லாமல் இருந்ததால் நாங்கள் இந்த கடைகளை திறக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற என்னென்னா இந்த கர்த்தாலை வந்து ஆலோசித்து செய்யப்படையில்லை. மற்ற கட்சிகளோட ஆலோசித்து வர்த்தக சங்கங்களோட கதைச்சு செயல்பட்டு செய்திருந்தால் நான் முழு மக்களும் இந்த ஒத்துழைப்பை கொடுப்பேன். நாங்களெல்லாம் அண்டாடு உழைச்சி சாப்பிட்றோம். நாங்கள் இந்த பழக்கடை எடுத்து பாருங்க, அவங்க பின்னேரம் கடையை கட்டி போட்டு விடிய வந்து திறந்தால் முழு பழம் அழுகி போய்கிடாது. சரியான நாத்திட்டம், அவங்களுக்கு பயங்கர கஷ்டப்படுறாங்க. அப்படி அண்டாண்டு உழைச்சி சாப்பிட்ற மக்களை வந்து முடக்கி வீடு வழி இருக்க சொல்லி விட்டால் அவங்க அடுத்த நாள் வந்து அவ்வளோ பழங்களையும் போட்ட வேண்டியாக கிடையாது. இந்த பைத்தங்க 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அந்த இப்போ காலம் முடிய ஒரு தான் 200 கிலோ பைத்தங்க அவன் வந்து குறுக்கையில் கொண்டு தெரியுறான். அப்போ அவன் இந்த விவசாயம் இந்த நிலப்பாடுகளை கொஞ்சமாவது இப்போ சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் மீண்டும் இந்த பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிற மொழியை முன்னுக்கு நாங்கள் வேற போகிறது இல்லை. இன்றைக்கு கடை அடைக்கவனும் குத்தவனும் கொள்ளவனும் என்று சொல்லி போட்டு அவையே தங்கட வாடவல்ல விடுவல்ல இருக்கணும் வந்து அந்த கட்சிக்காரன். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். நான் விடிய வந்து இந்த விரைக வீட்டில் இந்த விரைக 140 ரூபா காசோட வந்துருக்கிறேன். பேரும் நிலப்பட பேரும் எந்த கட்சி தரப்போகுது எனக்கு? இதை இந்த காசை வச்சு நான் என்ன வேண்டலாம், என்ன செய்யலாம்? அப்போ நாங்கள் அண்டாண்டு உழைச்சி சாப்பிட்ற நாங்கள் வேலையை செய்யத்தான் வேணும். சந்தையை
சில மரக்கறி கடைக்கார சந்தையை உள்ளுக்கு பூட்டிட்டு தண்டவாளத்துக்கு அங்கால வச்சு வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் கடையை பூட்டி போட்டு வீட்டில் நாங்கள் என்ன இருக்கலாம்? ஒற்றுமையாண்டா ஒற்றுமையாக செயல்படும். சில பழக்கடைக்காரரை பார்த்தா நடந்து பழத்தை வேணும், சில வெத்தில கடைக்காரரை பார்த்தா வெத்தில நடந்து வியாபாரம் செய்கிறான். அப்போ அண்டண்டு உண்மையில சாப்பிட்டு கடை உறக்கிறவன் பூட்டி போட்டு இருக்கிறான்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டமான ஒரு விடியம். இதை நீங்கள் வடிவாக உணரணும். கரெக்டாகலன்னா எல்லாரோடையும் ஆலோசிக்கணும், மக்களோட ஆலோசிக்கணும், பத்தா சங்கத்தோட ஆலோசிக்கணும், ஏனைய கட்சிகளோட ஆலோசிக்கணும். ஒன்றுமில்லை. அன்று நாங்கள் வாழ்வாதாரம், எங்களோட வாழ்வாதாரம் இதுதான். நாங்கள் உழைச்சாத்தான் சாப்பிட முடியும். இல்லையான்னு சொன்னால் நாங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் நான் சாமான் வேண்டணும் மாட்டேன், என்னட்ட காசு இல்லை, நான் உழைக்கும். என்ன செய்கிறது? வீட்டில் கூட்டி போட்டு இருக்க முடியுமா? இருக்கையில. அப்படி என்ன மக்கள் என்ன நிலப்பாடு வேலை கொஞ்சமாவது யோசிக்கும். இது யோசிக்கிறதுன்றது இல்லை. எடுத்த வச்சு கடையை போட்டுங்கோண்டா என்னட்டு போட்டுருது. மக்கள் யாராவது ஒத்துழைப்பு தான் இருக்கணும். மாவியலுக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்க, இங்கே கடையெல்லாம் பூட்டி கிடக்கான்னு பாரு, எல்லாம் திறந்து தான் அவங்க விடிய வந்து அழுகுறாங்க, அவ்வளோ பழமும் கொட்டுறாங்க. இது யார் பண்ணி தரும் சொல்லுங்க? யார் பண்ணி தரும்? விடிய சாயந்தரம் வந்தது. நான் சாயந்தரம் பிரச்சனையை சொன்னேன். யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலப்பாட்டு இருக்கிறாங்க, சரியா கஷ்டப்படுறாங்க. இப்போ இருக்கிற பொருளாதாரத்தின் நேற்று ஒரு தான் சொல்கிறாங்க 800 ஆமனை வாசுமதி அரிசி 1 கிலோ வாங்க கேட்டுட்டு திரும்பி இப்போ தேவைக்கு வந்தனால 800 நான் இறங்கி போனேன். 800 அரிசி. இப்போ இப்படியான சூழ்நிலையில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த கருத்தாளன்றதை விட்டு நீங்கள் அவங்க கடை வலிக்க பொடியெல்லாம் கட்டி அதை எதிர்ப்ப தெரிவிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும். அதுக்காக கடையை அடைச்சி போட்டு நீங்கள் இருங்கன்னு சொல்கிறது கூடாத ஒரு. உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ உண்மையில் சேனம் படுற கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். பொருளாதார நிலையில் இவ்வளோ கஷ்டப்படுதுன்றது உங்களுக்கு நல்லா பார்க்க தெரியும். ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போனால் மீன் 1/2 கிலோ மீன் 800 விற்கிறான். 2000 ரூபா கூட ஒரு மீன் வண்டியில். அப்போ சாதாரணமாக 2500 உழைக்கிற கூலிக்காரன் அரிசி என்னென்று வேண்டுற, மீன் கறி என்னென்று வேண்டுற. அப்போ அவனும் உழைக்கத்தானே வேணும். கருத்தாள்ன்ற விஷயம் என்னது? இந்த கருத்தால் ஏன் இதை யாருக்காக? இந்த கருத்தால் ஏழைகளுக்காக கருத்தால், இல்லை வசதி வாய்ப்பு அவனுக்காக கருத்தால். சூப்பர் மார்க்கெட் திறந்துடும். அப்போ அவங்களெல்லாம் உழைக்கலாம், நாங்கள் கடை திறக்கக்கூடாதா? மக்கள் எல்லாரும் கடை திறந்து தான் இருக்கு. சகல மக்களும் பேருங்கள் கடை சாவச்சேரிக்க திறந்து தான் இருக்கு. கரிசால் அப்படி ஒரு கருத்தாலே சாவச்சேரியில் இல்லை. வியாபார கட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வளமப்பட இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தற்காலம்னு சொன்னோன்னா மக்கள் தேவையில்லாமல் வெளியில் வர்றதை தவிர்த்து கொள்வாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி மீன் சந்தை வியாபாரங்கள் எல்லாம் வளமப்பட நடந்துட்டு தான் வருது. மக்கள் இருக்காங்க.